Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட free brooch class. இந்த கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி சூப்பரா hair clip இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் மேக்கிங்ல தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண கத்துக்கிட்டோம். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ் கூட இந்த hair clip ப்ராப்பரா அட்டாச் பண்றது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் டிசைன் பண்ணி என்னோட வாட்ச் ஷீட்ல டிசைன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்லாம் பண்ண தெரியும் நம்ம இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் நீங்கள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டிசைனை எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சூப்பரான ப்ரூச் கிளாஸஸ் நடக்கு. எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்லிக் கொடுக்காத அழகான லேட்டஸ்ட் மாடல் டிசைன்ஸ் எப்படி பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளோட டெய்லி லைஃப்பில் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம வாங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த வீட்டில் எப்படி பண்ணுறது, அதை வந்து நம்ம ப்ரூச் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம். இன்னும் அதை வந்து சேல் பண்ணுறது, பிஸ்னஸாக எப்படி கொண்டு போடுறது, நீங்கள் இதையே ஒரு பேஷனாக உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா வீடியோஸுமே இன்னும் அப்கமிங் டேஸில் இருக்குது. அதையும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை கைட் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம கிளாஸில் மந்த்லி ஃபீஸ் பேமெண்ட் உண்டான்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நம்மக்கிட்டே ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் மூணுமே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஹாஃப் பீடை எடுத்து தான் அதில் வந்து யூஸ் பண்ணுறேன். உள்ளே இருக்கக்கூடிய கேப் எல்லாமே ஹாஃப் பீடால் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப் பண்ணும்போது ஹேர் கிளிப்பில் நீங்கள் நார்மலாகவே அட்டாச் பண்ணிடலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே நம்ம ப்ராப்பராக ஒரு பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம ஷாப்பில் வாங்கும்போது எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிட்ஸ் ஆகி இருக்குமோ அந்த மாதிரி டைட்டாக ஃபிட்ஸ் ஆகிறதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன். லாஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் ப்ராப்பராக உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன் பண்ணி என்னோடய ஒரு டிக்டாக் கிளிப்பை எப்படி ஃபிட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஹேர் கிளிப்பில் சென்டர் கிளிப்பு, அலிகேட்டர் கிளிப்பு, ப்ரூச் பின் எல்லா விதமான ஹேர் ஆக்சசரிஸ் இந்த மாதிரிப்பட்ட ஆக்சசரிஸ்லேயும் இதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபிட்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நம்ம பொங்கல் ஆஃபராக கொடுத்துருந்தோம் பீட்ஸ் பஞ்சிங் மிஷின், அதுவுமே எல்லோரும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கேட்டிங்க. அந்த வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எடுத்து வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகத்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாக நம்ம சேனல்லே அப்லோட் ஆகும். எப்படி அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அடுத்த வீடியோவை அதை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே ஷேப்பில் லைன் ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அப்புறமா ஹாஃபாக இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரியே நான் கட் பண்ணி இருக்கக்கூடிய பீஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒரு சின்ன லைட்டாக ஒரு கட் கொடுக்குறேன். டாப்பில் அண்டு கீழே பாட்டம் ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், சின்ன கட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போது நான் வச்சுருக்கிற கிளிப்பை அதில் வந்து டாப் சைடு தான் எனக்கு வந்து இந்த ஒரு பீஸை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டாப் சைடு வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ எனக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் அது வந்து பெருசாக வேணும், அந்த ஹோல் வந்து பெருசாக வேணும். ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே டைமில் நீங்கள் பண்ணிடாதீங்க, செக் பண்ணி பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ப்ராப்பராக அது வந்து இன்சர்ட் ஆகுதா, டைட்டாக இருக்குதா, நம்ம எந்தளவுக்கு டைட்டாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அது வந்து ஃபிட்ஸ் ஆகியிருக்கும். லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப லூஸாக இருந்தால் அது இன்னும் நல்லா இருக்காது, அது வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருக்கா ஃபிட்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்ன கிளிப்னாலும், அலிகேட்டர் கிளிப்னாலும், டிக்டாக் கிளிப்னாலும், சென்டர் கிளிப் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒருக்காக்கு 2 நேரம் செக் பண்ணி
அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் யூஸ் பண்ணும்போது B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். லைஃப் லாங் அது வந்து உங்களுக்கு இருக்கும். தண்ணியில் கூட அது வந்து ரிமூவ் ஆகாது. நம்ம ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப லைஃப் லாங் நமக்கு வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். இப்போ ஹேர் கிளிப்போட டாப் சைடு நான் வந்து க்ளூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம எந்த பீஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுமோ அதுலேயே நான் வந்து க்ளூ கொடுத்துக்கிட்டேன். இப்போ டாப் சைடில் நான் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேனோ அதே மாதிரி நான் வந்து உள்ளே கொடுக்கணும். சைடு மாற்றி கொடுத்துடாதுங்க. ஒருக்காக கூட 2 நேரம் யோசிச்சுட்டு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி நிதானமாக பொறுமையாக பார்த்து, ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். ஒருக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரிமூவ் ஆகாது. ஸோ ஒருக்காக்கு 2 நேரம் நல்லா யோசிச்சுட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடு நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டா போதும். டாப் சைடு ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ஒரு சின்ன ட்ரிக் தான். நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக இருக்கும். நம்ம நார்மலாகவும் அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் பேஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதை பார்க்குறதுக்கு சூப்பர் லுக்காக இருக்கும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பு ஏதாவது ஒரு டைட்டான ஏதாவது ஒரு கிளிப்பு ஏதாவது வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு டைம் கொடுங்க. நான் என்கிட்ட இருந்து ஒரு 2 கிளிப்பு எடுத்து அதில் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ நம்ம மேக் பண்ண ஹேர் கிளிப் எத்தனை நாள் ஆனாலும் லைஃப் லாங் ரிமூவ் ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புது ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நைஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது நம்மளோட ஹேர் கிளிப். ஃபைனலாக இப்படி தான் நமக்கு கிடச்சி. இதே நம்ம கடைகளில் போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக மினிமம் 20 rupees இருக்கும். மேக்ஸிமம் இன்னுமே அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.